ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, வயிற்றில் வளரும் குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருந்ததுன்னா அதற்கான மிக முக்கியமான அறிகுறிகள் என்ன? ஆரோக்கியமற்று இருந்ததுன்னா அந்த அறிகுறிகளை வச்சு ஈஸியாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். உடனே நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமான வீடியோ. கர்ப்பிணிகள் கட்டாயம் பார்க்க வேண்டிய வீடியோ. நம்மளோட சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நார்மலாக ஆரோக்கியமான குழந்தை நம்மளோட வயிற்றில் இருக்குன்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும்? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா குழந்தையோட அசைவு. குழந்தையோட அசைவு வந்து எந்த வாரத்தில் இருந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும்னு நம்ம பார்த்தோன்னா, 2வது குழந்தையாக இருந்ததுன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 16 வாரங்களில் இருந்தே குழந்தையோட அசைவை வந்து நீங்கள் நல்லாவே உணர்வீங்க. அதுவே உங்களுக்கு 2வது குழந்தையாக இருந்தது, அதாவது முதல் குழந்தை இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆகிருக்கீங்கன்னா உங்களுக்கு அதாவது குழந்தையோட அசைவு கொஞ்சம் லேட்டாக கூட ஆகும். ஒரு சிலருக்கு 22, 23, 24, ஒரு சிலருக்கு 26 வாரங்கள் கூட குழந்தையோட அசைவை வந்து உணர்றதுக்கு அவங்களுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. நார்மலாகவே குழந்தை வந்து 5 மாதத்திலேயே வந்து உள்ளே வந்து நல்லா ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம ஃபீல் பண்ணுறது தான் கொஞ்சம் லேட்டாக ஃபீல் பண்ணுவோம். குழந்தையோட அசைவு உங்களுக்கு இன்னுமே எனக்கு தெரியலன்னு நினைக்கிறவங்க உடனே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா குழந்தைக்கு தேவையான தண்ணீரோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும்போது கூட குழந்தையோட அசைவும் ரொம்ப கம்மியாக இருக்கும். செகண்ட் நம்ம பார்த்தோன்னா குழந்தையோட வளர்ச்சி. குழந்தையோட வளர்ச்சி நம்ம பார்த்தோன்னா குழந்தைக்கு தேவையான அதனால் எடை தான் நம்ம சொல்லணும். இப்போ 28வது வாரத்தில் இருக்கீங்கன்னா 28வது வாரத்துக்கு தேவையான குழந்தையோட எடை வந்து கரெக்டாக இருக்கா, இல்லை ரொம்ப கம்மியாக இருக்கா, ரொம்ப அதிகமாக இருக்கா? ரொம்ப அதிகமாக இருந்தாலும் பாதிப்பு தான், ரொம்ப கம்மியான அளவு இருந்தாலும் நம்ம அதுக்கேற்ற மெடிசனோ அல்லது அதுக்கேற்ற நியூட்ரிஷனோ நம்ம டாக்டர் சொல்லும் பொழுது அதை உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணும் பொழுது குழந்தையோட எடை வந்து சீக்கிரம் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா குழந்தையோட பொசிஷன் கூட சொல்லலாம். குழந்தையோட பொசிஷன் வந்து எந்த பொசிஷனில் இருக்குது? செஃபாலிக் பொசிஷனில் இருக்கா, அல்லது நார்மலாக ஹெட் ஆன் பொசிஷனில் இருக்கா, ஆன்டீரியரில் இருக்கா, போஸ்டீரியரில் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா குழந்தையோட பொசிஷன் வந்து பர்டிகுலர் இதுக்கடுத்து ஹெட் ஆன் பொசிஷன் வரணும். அதுக்கடுத்து குழந்தை வந்து இடுப்பெலும்புக்குள்ளே போகணும். ஒரு சிலருக்கு செஃபாலிக் பொசிஷன் லாஸ்ட் வரைக்குமே இருக்கும். அந்த காரணத்தினால தான் சி செக்ஷனுங்கிற ஒரு ஆப்ஷனே போவாங்க. அப்படி இருந்ததுன்னா நம்ம என்னெல்லாம் பண்ணால் செஃபாலிக் பொசிஷன்லேருந்து ஹெட் ஆன் பொசிஷனுக்கு வந்து குழந்தைய கொண்டு வரலாங்கிறத நம்ம யோசிக்கலாம். அதுக்காக தான். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா குழந்தையோட இதய துடிப்பு. நார்மலாக குழந்தையோட இதய துடிப்பு 45 நாட்கள்லேயே ஒரு சில பெண்களுக்கு உருவாகிடுது. ஒரு சில பெண்களுக்கு 8 வாரங்கள் வரைக்குமே குழந்தையோட இதய துடிப்பு வந்து வரதுக்கு லேட் ஆகும். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு 8வது வாரத்தில் தான் குழந்தையோட இதய துடிப்பு வந்தது. ஸோ கொஞ்சம் மேபி உங்களுக்கு குழந்தையோட இதய துடிப்பு வரலன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா கர்ப்பிணிகளோட உடலோட எடை. நார்மலாக ப்ரெக்னன்சி டைமில் 5 கிலோவில் இருந்து 20 கிலோ வரைக்குமே இன்க்ரீஸ் ஆவாங்க. அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும் பொழுது நீங்கள் நல்லா கரெக்டான டயட் எடுத்துக்கணும். கரெக்டான ரொம்ப ஜங்க் ஃபுட்டோ அல்லது வேறு ரொம்ப கார்போஹைட்ரேட் ஃபுட்டோ எடுத்துக்காமல் நிறைய அதிகமான ப்ரோட்டீன், அதிகமான கீரை, நார்ச்சத்து இருக்கிற உணவுகள், அதிகமான வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது. குழந்தையோட எடை வந்து ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகிடும். ஒரு ஒரு குறிப்பிட்ட எடைக்கு மேலே ரொம்ப அதிகமாக போகும்பொழுது ஒரு சிலருக்கு சுகர் வரலாம். ஒரு சிலருக்கு இதனால் கூட நார்மல் டெலிவரி ஆகாமல் போகலாம். அந்த காரணத்துக்காக தான் நிறைய பெண்களுக்கு வந்து மிக முக்கியமான இன்னொரு பிரச்சனை நம்ம பார்த்தோன்னா ஹீமோக்ளோபினோட அளவு வந்து இது வரைக்கும் கரெக்டாக இருக்கும். 7 மாதங்களுக்கு அடுத்து ரொம்ப கம்மியாயிடும். என்ன காரணம்னா 7வது மாதத்துக்கு அடுத்து குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு 100 கிராம்லேருந்து 200 கிராம் வரைக்குமே எடை வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் ஹீமோக்ளோபினோட லெவல் கம்மியாகும் அல்லது பனிக்கூடத்தோட நீரோட லெவல் வந்து ரொம்பவே கம்மியாகும். அதனால் நம்மளுக்கு தேவையான ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான 3 வழிகள் நம்ம பார்த்தோன்னா,
ஒண்ணு அத்திப்பழம், கருப்பு உலர் திராட்சை, நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா முருங்கைக்கீரை சூப்பு. இந்த 3யும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். அத்திப்பழம் டெய்லி காலையில 1 எடுத்துக்கிட்டாலே போதுமானது. அதே மாதிரி முருங்கைத்தழை டெய்லி நெறைய எடுத்துக்க வேண்டாம். ஒரு கை அளவு முருங்கைத்தழைய நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சமா சால்ட்டு, கொஞ்சமா உங்களுக்கு தேவையான காரத்துக்கு ஏத்த மாரி மிளகு, பெப்பர் பவுட்ரு போட்டு நீங்க குடிச்சாலே போதுமானது. கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்திய வந்து இது இன்க்ரீஸ் பண்ணும். இத நீங்க குடிச்சாலே நல்லா கொதிக்க வச்சு குடிச்சாலே போதுமானது. ஈஸியா ஒரே வாரத்திலேயோ அல்லது 2 வாரத்தில உங்களுக்கு ஈஸியா ஹீமோகுளோபினோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ம் பனிக்கூடத்தோட நீரோட ரேஞ்ச் நம்ம பார்த்தோம்னா 8லேருந்து 18 சென்டிமீட்டர். உங்களுக்கு இது 8 வந்து பார்டர் தான். 18வும் அதே மாதிரி பார்டர் தான். நீங்க 8ல இருந்தாலே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உடனே டாக்டர கன்சல்ட் பண்ணி எனக்கு 8 தான் இருக்கு. அதுக்கு என்ன மாதிரியான எப்படியெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் டாக்டரே கொஞ்சம் சொல்லுவாங்க. நம்மளும் அதிகமா தண்ணீர், வாட்டர் மெலன் இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஈஸியா பனிக்கூடத்தோட நீர் வந்து ரொம்ப அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். குழந்தையோட எடை ரொம்ப கம்மியா இருக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க. காலையில எந்திரிச்சதும் நைட்டே பாதாம், அத்திப்பழம், கருப்பு உலர் திராட்சை இது எல்லாமே நல்லா ஊற வச்சுட்டு, அ காலையில வெறும் வயித்துல வந்து கொஞ்சம் பால வந்து வெதுவெதுன்னு நல்லா சூடு பண்ணி, இத நல்லா மிக்ஸியில அடிச்சு ஊற வச்ச நல்லா ஒரு தடவ வாஷ் பண்ணிட்டு ஊற வைங்க. அடிச்ச இதையே நல்லா மிக்ஸியில நல்லா இது பண்ணிட்டு, பாலோட மிக்ஸ் பண்ணி குடிங்க. இத தவிர மாதுளம்பழம் எடுத்துக்கோங்க, ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. செவ்வாழைப்பழம் 1 டெய்லி எடுத்துக்கிட்டா, நம்ம சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு அந்த குழந்தையோட எடை வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு நார்மல் ரேஞ்ச் அதாவது உங்களுக்கு 8வது மாதம் இருந்தா ஒரு 2லேருந்து 2 1/2 கிலோ வரைக்கும் குழந்தையோட எடை இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கு. மேபி ஒரு சிலருக்கு குழந்தை வந்து ஹெட் ஆன் பொசிஷன் வந்திருக்கும். அல்லது ஹெட் ஆன் பொசிஷன் வராம கூட இருக்கும். குழந்தையோட பொசிஷன் வந்து எங்க இருக்குங்கிறத கர்ப்பிணிகள் கட்டாயம் தெரிஞ்சுக்கிடணும். இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கு. இந்த மாதிரியான அறிகுறிகள் இல்லன்னா, நீங்க ஒரு தடவ டாக்டர போய் செக் பண்றது ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.